ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. செங்கோட்டையன் அண்ணனுக்கும் எங்க பொதுச் செயலாளருக்கும் என்ன பிரச்சனைன்னு பேசிட்டே இருந்தா, ரெண்டு பேரும் சேர்ந்து நீ வெளிநடப்பு பண்ணிருக்காங்க, ஒன்னாத்தான் வெளியே வர்றாங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சர்ச்சைகள் இருக்க, அவ்வளவுதான் பணி ஏதோ ஒரு சர்ச்சைகள் இருக்கிறப்ப இதை சுமூகமா முடிக்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைத்தோ ஏதோ ஒரு வகையில அட்ரஸ் பண்ணி விட்டுறலாமே. நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சரா பதவி ஏற்றார், கனிமொழி வந்தாங்க. டாஸ்மாகை சுத்தி நடக்கக்கூடிய அமலாக்கத்துறையுடைய ரைடு 1000 கோடி என்று அவர்கள் சொல்லி இருப்பது இப்போதைய மதிப்பில் அவர்கள் சோதனை முடித்த பிறகு அவர்கள் கையிலே இருக்கிற பணம், அதாவது அவர்கள் கையில் இருக்கிற கணக்கு. இது சரியாக விசாரிக்கப்படும் என்றால் 40,000 கோடி தொடங்கி 4 லட்சம் கோடி வரைக்கும் இந்த ஊழல் நீளலாம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் பதிவாவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உண்டு. இப்போ திமுக கிட்ட டாஸ்மாக் குறித்த கேள்விகளை நம்ம முன் வச்சோம்னா அவங்க அதிமுக தானங்க இதை கொண்டு வந்ததேன்னு சிம்பிளா முடிஞ்சது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு எங்களை பார்த்து பொய் சொல்றாங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. இமாலய ஊழலை வேற செய்து வச்சு உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை இல்லையா? தகுதி இல்லாதங்காட்டி தாங்க செந்தில் பாலாஜி பறக்கிறாரு டெல்லிக்கு. எதுக்கு போயிட்டு வந்தாரு? சாயந்தரங்களையும் போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமா யாருக்கும் தெரியாம முடியாருன்னா என்ன? ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒருத்தரும் தெரியாம போயிட்டு வர இடமா டெல்லி இல்லையே. இடி ரைட் முடிஞ்சு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த விஷயத்தை வச்சுதான் வழக்கு தொடுக்கப்பட்டு அது அந்த ஆட்சி காலத்துல உள்ள பிரச்சனை. அதை எங்களோட சேர்க்காதீங்க. அதைத்தாங்க நாங்க கேட்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்க கட்சி விட்டே நீக்கிறோம். அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை யார் பண்றா? யார் இவங்களை பழிவாங்க? இவங்க தான் தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை இவங்க தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜக எங்களை அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையா தான் இந்த இடி ரைடு அத்தனையுமே நடக்குதுங்கிற. அப்ப 10 ரூபா நீ வாங்கலன்னு சொல்ற. இந்த டாஸ்மாக் ஊழல்ல அதிமுக காட்டக்கூடிய தீவிரத்தை மற்ற விஷயங்கள்ல காமிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம். நீங்க உட்காந்து மத்திய அரசு எங்களை நசுக்குகிறது, அவர்கள் எங்களை அரசியல் பழி வாங்குகிறார்கள், அதிமுக பிஜேபியோடு இருக்கிறது, அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, உங்களில்தான் அதிகாரம் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதிமுகவில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்திகள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அதை உறுதிப்படுத்துற மாதிரியே தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள். அது ஆரம்பத்தில் அந்த கூட்டத்தில் ஆரம்பிச்சு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எங்களுடைய தலைவர்களுடைய படம் இல்லாத இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லைன்னு ஆரம்பிச்சது தொடங்கி இன்று வரை அந்த ஃப்ரிக்ஷன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே. என்னதான் நடக்குது? ஒண்ணுமே நடக்கலீங்க. ஊடகங்களுக்கு என்னதான் பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. நாட்டில் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, 10 கோடி மக்களுக்கு பட்ஜெட். அது வேளாண் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம வீட்டில் கடைக்கோடி தொண்டனாக இருக்கிறவனுடைய கடைக்கோடி குடிமகனினுடைய வீட்டையும் பாதிக்கிற விஷயம். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள், போராடுகிறவர்கள். இதையெல்லாம் விட்டு போட்டு செங்கோட்டையன் அண்ணனுக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் என்ன பிரச்சனைன்னு பேசிகிட்டே இருந்தால், ரெண்டு பேரும் சேர்ந்து நீ வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஒன்னாத்தான் வெளியே வர்றாங்க. ஏற்கனவே ஒரு 3 நாள் இந்த சேட்டலைட் டிவி முழுக்க உட்காந்து இந்த விவாதத்தை விவாதிச்சு தள்ளுனாங்க. எத்தனை மனித உழைப்பை தான் வீணடிப்பாங்க, எத்தனை பணத்தை தான் வீணடிப்பாங்க, என்னத்துக்கு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இதனால் யாருக்கு சல்லி பிரயோஜனம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க. ஆனா கட்சி ஒரு ஆபத்தான இடத்தை அது யார் நாங்க அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் அப்படி ஒரு இருந்தாலுமே அது அதிமுகவினுடைய பிரச்சனை. எதுக்கு இத்தனை பேர்த்தினுடைய மனித உழைப்பை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா எனக்கு புரியாத ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதைத்தான் அன்னைக்கும் சொன்னோம். பிறகு இன்னைக்கு உள்ள அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சிரித்தார், பொதுச் செயலாளரும் சிரித்தார், 2 பேர் இல்லை. தினமும் நடக்கிற செய்திகளை ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இந்த சேட்டலைட் செயலாளர் சொல்கிறேங்க. நான் எனக்கு இருக்கிற வருஷத்தை நான் உங்கள் மூலமாக தான் பகிர்ந்துக்க முடியுது. என்னத்தை தான் சொல்கிறேன். அவர் வாயசைத்தார், இவர் மெதுவாக, இதைய பார்க்கறக்காக இவ்வளோ பெரிய சேனல் நடத்துறீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்து எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள் ஏதோ ஒரு சில கட்சிக்கு கால் பிடிக்கிற வேலை செய்வதற்காக இவ்வளவு கேவலமாக இறங்கி போகிறார்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்க முடியுது. மற்றபடி இதனால் இவங்க இந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு இவர்கள் என்ன கொடுக்க விரும்புகிறாங்க, இவங்களுடைய ஊடகத்தினால் என்ன பயன்? நான் சேட்டலைட் மீடியாவை தான் கேட்குறேனுங்க. இவன் நீங்கள் போய் இரவு நேரம் உட்காந்து சாப்பிட போகிறீங்களா, அந்த சாப்பாடு தட்டில் கை வைக்கிற போது உங்களுக்கு வெக்கமாக இருக்காதானே கேட்குறேன். நான் வெளிப்படையாக இப்போ கேட்குறேன். ஏப்பா எத்தனையோ மக்கள் எவ்வளவோ பிரச்சனை. நேற்று பாருங்கள், அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியே கொலை பண்ணுறான். ஈரோட்டில் வெட்டி கொலை பண்ணுறானுங்க, நடுத்தெருவில் நின்று கொலை பண்ணுறான். நீ அதையெல்லாம் கூட விடு. வேளாண் பட்ஜெட் போடப்படுது.
வேளாண் பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, இந்த திமுக அரசு தான் கொண்டு வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக அதை பண்ணுறோம் இதை பண்ணு கொண்டு வந்தோம். அதில் 1008 குறைகள் அந்த பட்ஜெட் வர்ற அன்னைக்கு இரவு நேர விவாதம் முழுக்க செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? முடிவெடுத்தா அவரும் சொல்ல போகிறார், நாங்களும் சொல்ல போகிறோம், யாரெல்லாம் பேசத்தான் போகிறோம், தெரியத்தான் போகுது. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் ஒரு முடிவும் இல்லை. இங்கே செங்கோட்டையன் வந்து புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தான ஒரு அரசியல் தலைவர். அவர் வந்து அமைப்புக்கு துரோகம் செய்து விடுவாரா அப்படின்னு ஒரு செய்தி. இங்கே இன்னொரு பக்கம் எங்கள் பொதுச் செயலாளர், ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர். அவர் இன்னைக்கு சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய உச்சபீடமாக அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். இவர்களை குறித்து இவர்கள் என்னமோ பெரியவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டு 2 பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம். அவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய முக்கிய தலைவர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த பணியை சிரமேற்கொண்டு செய்கிறவர்கள். எனவே அந்த கவலை இவர் தேவையில்லை. அது வந்து திட்டமிட்டு இட்டு கட்டி கொண்டு வரப்பட்ட பொய் கதைகள். அவற்றை நாம் பேச வேண்டியதே இல்லை. நெருப்பு இல்லாம புகையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சைகள் இருக்கிறப்ப இதை வந்து சுமூகமா முடிக்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைத்தோ ஏதோ ஒரு வகையில அட்ரஸ் பண்ணி விட்டுறலாம். நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கிறேன். இது நீங்க இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க, நம்ம மீட்டிங் கேட்டுக்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சரா பதவி ஏற்றார். கனிமொழி வந்தாங்களா? ஒரு சொந்த அண்ணன் பையன், சொந்தமா இல்லைனாலும் கூட ஒரு அண்ணன் பையன் துணை முதலமைச்சர் ஆகிறாரு. இவங்க அதே கட்சியில எம்பி. ஏன் வரல? ஏன் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்க? ஏன் ஒருத்தருமே நீங்க பேசல? ஆனால் திருச்சி சிவா ஒரு சீனியர் லீடர், இன்றைக்கும் ஒரு முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர், முக்கியமான தலைவர் திமுகவில். திருச்சி சிவா அவர்கள் வீட்டுக்குள்ளே வீடு அடித்தாங்க. யார்? அதிமுக காரங்களை அடித்தாங்க? திமுக தானே அடிச்சது. KN நேரு தானே அடித்தார். அவங்க ஆளுக்கு தானே அடித்தாங்க. ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்சி பிளந்து விட்டதா? 3 நாள் 4 நாள் விவாதங்கள் நடக்கல. ஒன்றுமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு தோண மாட்டேங்குது. அங்கே நெருப்பே பத்தி எரியுறது தெரியுது. ஆனாலும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் புரியல. உதயநிதிக்கு அதிமுக மட்டும் ஏன்? அது இதான் நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணுமில்லாத விஷயத்தையே இவ்வளவு தூரம் டீப்னு உள்ள போய் எடுத்து, நான் மீண்டும் சொல்வது, இந்த சேட்டலைட் சேனல்களையுமே சில பிரிண்ட் மீடியாவை தான் நான் இதை சொல்றேன். இவ்வளவு தூரம் தோண்டி எடுத்து அவங்க இதை செய்தி ஆக்குறங்காட்டி தான் நீங்க இதை கேள்வி ஆக்குறீங்க. நீங்க இதை செய்தி ஆக்குறது இல்லை. ஆனா செய்தி ஆக்குறவங்களை நான் கேட்கிறேன், எதுக்காக நீங்க இவ்வளவு போய் தோண்டி எடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வரீங்களே? ஏன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டப்ப எனக்கு அதெல்லாம் பத்தி எல்லாம் தெரியாதுன்னு தெரிஞ்சு போனார்ல. நான் துரைமுருகன் கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கா இல்லையா? ரைடு வந்த உடனே திமுக அமைச்சர்கள்லாம் டக்குன்னு டெல்லிக்கு ஓடுறாங்களே, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா? என்னைக்காச்சும் பேசுவீங்களா? விவாதிப்பீங்களா? இந்த சேட்டலைட் மீடியாக்காரங்க இதெல்லாம் பார்க்குறீங்களா? என்னங்க பேச்சு? எதுக்குங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சில தொலைக்காட்சிகளை இனிமேல் பேர் சொல்லி அவர்கள் செய்கிற அட்டூழியங்களே எடுத்து பேசணுங்கிற அளவுக்கான மனநிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இது ஒன்றுமே இல்லாத விஷயத்த சும்மா தோண்டி அது நடந்து விடுமா, இது நடந்து விடுமா, அது ஒன்றுமே நடக்காதையே 8 வருஷமா கேட்குறீங்க, எதுவுமே நடக்கல, ஏன் இதே பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம பேச வேண்டியிருக்குங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது டாஸ்மாக் சார். டாஸ்மாகை சுற்றி நடக்கக்கூடிய அமலாக்கத்துறையுடைய ரைடு, சமீபத்தில் 3 நாட்கள் ரைடு நடந்து முடிந்த பிறகு அதை ஒட்டி நடந்த விவாதங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கும். இந்த 1000 கோடி அப்படிங்கிற வேர்டு வந்து தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து சார், இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஆமாங்க, இது பொதுவாக ஊடகங்கள் மற்றவர்கள் பேசுகிற போது நான் பார்க்கறது என்னன்னா, ஈடியினுடைய ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு என்றெல்லாம் பேசுகிறாங்க. அது ஈடியினுடைய குற்றச்சாட்டு அல்ல. இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் நாங்கள். ஈடி இன்றைக்கு கொடுத்திருப்பது அதற்கான ஆதாரம். அது கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்தி. அதற்கான ஆதாரங்கள் அவர்களுக்கு வலுவாக கிடைத்திருக்கிறது. அதைத்தான் அவங்க அறிக்கையாக வெளி கொடுத்துருக்காங்க. ஈடியினுடைய அறிக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஊழல் நடந்ததுக்கான வெளிப்படையான தன்மையோடு அந்த அறிக்கை பேசுகிறது. 1000 கோடி என்று அவர்கள் சொல்லி இருப்பது இப்போதைய மதிப்பில் அவர்கள் சோதனை முடித்த பிறகு அவர்கள் கையிலே இருக்கிற பணம், அதாவது அவர்கள் கையில் இருக்கிற கணக்கு. இது சரியாக விசாரிக்கப்படும் என்றால் 40,000 கோடி தொடங்கி 4 லட்சம் கோடி வரைக்கும் இந்த ஊழல் நீளலாம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் பதிவாவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உண்டு. ரொம்ப பிக் நம்பர்ஸா சொல்றீங்களே, ரொம்ப இமேஜினரியா இருக்கே சார். இல்ல உறுதியா நான் சொல்லுகிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இடி எடுத்து பேசி இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள்ளாக இந்த ஒரு போத்தலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வாங்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது எவ்வளவு கோடிகளாக மாறி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. அதை தாண்டி இன்னொரு செய்தி அது பேசுறது என்னன்னா, கலால் வரியே கட்டாம, அரசுக்கான வருமானமே இல்லாமல் நேரடியாக மதுவை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக டாஸ்மாக் கடையில் விநியோகத்துக்கு வந்துடும். டாக்ஸே கிடையாது. இது பச்சையா கொள்ளை, திருட்டு, ஃபோர்ஜரி. சரிதானுங்களா? இதை ஒரு அரசாங்கமே முன்னின்று நடத்தி இருக்கிறது என்பதுதான் இப்ப இருக்க குற்றச்சாட்டு. அப்ப இதை அப்படி எடுத்தா நீங்க 1 கோடி போத்தல்கள் ஒரு நாளைக்கு விற்பனையாகுது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கணக்கு சொல்றாங்க, எனக்கு தெரியல. 1 கோடி பாட்டில் விற்பனையாச்சு அப்படின்னு சொன்னா
எந்த அளவுக்கு கலால் வரி கட்டாமல் எத்தனை கோடி லிட்டர் இந்த மதுபானம் அரசுக்கு வருமானம் இல்லாமல் நேரடியாக கடைகள் மூலமாக போயிருக்கிறது, வாங்கப்பட்ட பணம் எங்கே போயிருக்கிறது என்பதை தோண்டி எடுத்தால் இது மிகப்பெரிய ஊழலாக விரிவடையும். ஒன்று. அப்போ அது கலால் வரியில் ஒன்று இருக்குது, இந்த 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வாங்குறது ஒன்று இருக்குது. அடுத்து அதை விட மிக முக்கியமான விஷயம், டாஸ்மாக் அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக்கள் 24 மணி நேரம் இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஊழலின் ஊற்றுக்கண். நீங்கள் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் விற்கப்படுவதற்கு கணக்கு காட்டப்படும், பிறகு விற்பதற்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினா இங்கொண்டும் அங்கொண்டுமா கடைகள் பிளாக்ல நடக்கிறது நடக்கிறது நம்ம பார்க்குறோம். அதை சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஊர் சொல்லுங்க எனக்கு, ஒரு ஊரில் இந்த இந்த நீங்கள் இரவு 1 மணிக்கு போய் கேட்டால் மது கிடைக்காதுன்னு ஒரே ஒரு ஊர் எனக்கு சொல்லுங்க. எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு கடை இருக்கு. ஏதோ ஒரு கடை இல்லை, அனுமதிக்கப்பட்டு அந்த ஒரு கடைங்கிறது அரசு கடை தானே. ஒரே கடையே இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க சேர்த்தி ஒரே ஒரு கடை தான் இருந்தாலும் அது அரசு கடை தானே. அரசு அது அந்த கடைக்கு நேர நிர்ணயம் வச்சிருக்கா இல்லையா? அந்த கடை எப்படி திறந்திருக்கு? அந்த கடையினுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆள் திறக்கிறாரா? திறந்தால் என்றால் அவர் குற்றவாளி, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு மாவட்டத்துக்குள்ள மட்டும் ஒரு 10 கடைகள் திறந்திருக்கு அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து அவர்கள் குற்றவாளிகள், எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு முழுவதும் திறந்திருக்கிறது என்றால் யார் குற்றவாளி? நீங்க சொல்லுங்க. தெரிந்தே இதெல்லாம் நடக்குது, தெரியாமல் நடக்குதுனாலும் நீங்க ஆட்சி பதவி விலகணும். இது கூட உங்களுக்கு தெரியலனா. இப்போ இதில் இருக்கிற சிக்கலே என்ன அப்படின்னா, இது எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கிற ஊழல். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு எங்களை பார்த்து பொய் சொல்றாங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. சாயந்தரம் போய் நின்று பாருங்க, கடைகள் முன்னாடி அந்த மது அருந்துவோர் சிரிக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து. என்னையா இப்படிமையா பச்சையா போய் பேசுவீங்க என்று பேசி அவர்கள் சிரிப்பதை நாங்களே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிறது. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள் இயங்குகிறது என்று செந்தில் பாலாஜி சொல்லுகிறார் என்று சொன்னால், இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு போய் போத்தல்களை வாங்குகிறவன் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து சிரிக்க மாட்டானா? இந்த அரசாங்கத்தை பார்த்து சிரிக்க மாட்டானா? உண்மையில் நடந்துட்டு இருக்குங்க. அப்போ இதில் வருகிற பணம், இதை தாண்டி இந்த போலி பார்கள் நீதிமன்றம் தடை செய்துவிட்ட பிறகு வெகு நீண்ட காலம் இவர்கள் ஆட்சி காலத்திலே போலியாக பார்கள் நடத்தப்பட்டது. நான் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கேட்டிருந்தேன், இப்போ கேமராவை எடுத்துட்டு என் கூட வாங்க, இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பார் லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அங்கிருந்து போவோம், சென்னைக்குள்ளே நான் 100கணக்கான பார்களை காட்ட, தமிழ்நாடு முழுக்க 1000 பார்கள் இயங்கியது. இது எதுக்குமே லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தங்க? அந்த பார்லேருந்து எந்த வருமானத்தையும் அரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த பார்லேருந்து கொடுக்கப்பட்ட பணம் எங்கே போச்சு? இத்தனையும் எடுத்தால் நான் சொல்லுகிற அந்த நம்பர்ஸ் எட்டப்படும் இந்த பிரச்சனையில். இந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை பிடிச்சிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த 1000 கோடி அப்படிங்கிறத முதல்லயே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டார், அதுக்கு பிறகு இடி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. கடைசி 3 மாத வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் டெண்டர்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ப்ராப்பராக செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டெண்டர் கொடுக்குறோம். இந்த கொள்முதல்ல எந்த விதமான சலுகையும் யாருக்குமே போகலை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதைத்தானே விளக்கமாக இருக்கு. அவர் வேற என்ன சொல்ல முடியும்னு நாம் என்ன எதிர்பார்க்குறது அவர்கிட்ட? அவர் கோர்ட்லேயும் போய் இதுதான் சொல்ல போகிறார். ஆனால் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை கொடுக்க போகிறாங்கல்ல, அதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டா போக போகிறீங்க, நீங்கள் இருதய அறுவை சிகிச்சைக்கே போகிற ஆட்கள். அதனால் அதெல்லாம் இதெல்லாம் எடுபடாத நிலை வந்திருக்கிற காரணம் என்னென்னா, போதுமான அளவுக்கான தரவுகள் இன்றைக்கு இடி கையில் சிக்கியிருக்கிறது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன் சார். ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போது ஐடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிடிஆர் தியாகராஜன் சார், அவர் ஒரு நேஷனல் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த டாஸ்மாகில் வரக்கூடிய வரவு செலவு கணக்குகள் பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பார். ஸோ அதுக்கும் இது இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? மிக நெருக்கமான லிங்க் இருக்குது. அன்றைக்கே அவர் சொன்னார், அவர் உண்மையிலேயே சொன்னார், அதாவது டாஸ்மாகிலிருந்து வருகிற வருமானம் அரசுக்கே வருவதில்லை, அந்த டாஸ்மாக் வருமானம் அரசு கஜானாவிற்கு வராமல் வேறு இடங்களுக்கு போகிறது என்றே அவர் பேசினார். லீக்கேஜுங்கிற வார்த்தையை சொல்லி பேசினார். அந்த வருமானம் எங்கே போனது என்பதிலிருந்து தொடங்கினால் எனக்கு தெரிந்த அன்றைக்கே அது லட்சம் கோடிகளை தொட்டு விட்டது. அப்போ இன்றைக்கி அவர் மாறியே 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனவே இது கட்டாயம் ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலான ஒரு மாபெரும் பிரம்மாண்ட ஊழலாகத்தான் இது அமைய போகிறது என்பது உண்மை. இப்போ இந்த லீக்கேஜ் அப்படிங்கிறத பாசிட்டிவ் டேர்மில் நம்ம எடுப்போமே சார், அவங்க ஊழலே பண்ணலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து நான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ தினந்தோறும் நிறைய, இது ஒரு பெரிய நிறுவனம், பிரேக்கேஜஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே கண்ணாடி பாட்டில்களில் ப்ராடக்ட் சப்ளை பண்ணும்போது பிரேக்கேஜஸ் இருக்கும், அதில் எழுதப்படக்கூடிய கணக்கு, அப்புறம் எல்லா இடத்துலையுமே இது இன்னுமே டிஜிட்டலைஸ் ஆகலை. இது டிஜிட்டலைஸ் ஆகலை.
அது இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா கூட்டுறவுத்துறையே வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணல சார். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையே இன்னும் வந்து முன்னாடி பண்ண முடியாது. நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்கிறது. நான் பாருங்க இப்போ கீழே இறங்கி ஒரு தேநீர் குடிச்சிட்டு வந்தாலும் ஜிபே தான் பே பண்ணிட்டு வர்றேன். ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறேன், ஜிபேல தான் அவருக்கு பே பண்ண முடியுது. இந்த அளவுக்கு வந்தாச்சு எல்லா இடங்கள்லையும். சென்னை மட்டும் இல்லை, கடைசி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் வந்தாச்சு. ஏன் டாஸ்மாக் கடைக்குள்ள வர மாட்டேங்குது? ஒரு பகுதியாவது வரலாம்ல, வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு நிர்வாக செலவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய அதெல்லாம் கணக்கில் வருதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கைக்கு தவறி போகிறது, இந்த உடஞ்சி போகிறது, வராமல் போகிறது, கெட்டு போகிறது அல்லது எதா இப்படி, இதெல்லாம் வந்து இது எல்லா நிறுவனத்திலும் இருக்குது. நீங்கள் ஆவினில் எடுத்துட்டிங்கன்னாலும் இருக்குங்க, சரிதாங்களா? பால் உற்பத்தி நிறுவனங்கள்லையுமே பாலும் இப்படி தான் இருக்கும், இதுவும் இப்படி தான் இருக்கும். கன்சியூம் பண்ணுற எல்லா பொருட்களுக்குள்ளும் இருக்கிற அப்போ எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். இதையெல்லாம் வந்து கழிச்சது போகத்தான் நம்ம பேச்சே நடந்துட்டு இருக்குது. லாபம் என்று பேசுவதும் நிகர ஈட்டுகிற வருமானம் என்று பேசுவதும் இதையெல்லாம் தாண்டி வருகிற வருமானம் தான். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முடிகிற போது டாஸ்மாகில் இருந்து கிடைச்ச நிகர வருமானம் வந்து 30,000 கோடி. இவங்க ஆட்சி அமைச்சோன்னே நாங்கள் கடைகளை மூடுவோம், நாங்கள் தமிழ்நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, நாங்கள் மிகப்பெரிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்தே தீர்வோம் என்று உறுதியாக சொல்லி ஓட்டு வாங்கி வந்தாங்க. வந்த பிறகு 2வது ஆண்டு பட்ஜெட்லேயே போட்டாங்க 45,000 கோடி இலக்கு வைக்கிறோம். நாங்கள் இப்போ சொல்கிறாங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? டாஸ்மாகில் 66,000 கோடி எடுத்திருக்கிறாங்க. டாஸ்மாகினுடைய வருமானம் 2 மடங்குக்கும் அதிகரித்திருக்கிறது. அப்போ கடைகளை குறைக்கிறோம், படிப்படியாக தான் இதை குறைக்க முடியும். ஒரேடியாக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஒரேடியாக மாத்திர முடியாது. ஒரேடியாக குறைக்கவே உங்களுக்கு கேட்கல யாருமே. படிப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைக்க தொடங்கியது. அதையாவது நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதையும் நீ செய்யாமல் நீ 2 மடங்கு அதை உயர்த்தி இருக்கிறாயின்னு நான் சொல்றேன். இப்போ திமுக கிட்ட டாஸ்மாக் குறித்த கேள்விகளை நம்ம வந்து முன் வச்சோம்னா அவங்க அதிமுக தானங்க இதை கொண்டு வந்ததேன்னு சிம்பிளா முடிச்சோம். எதை கொண்டு வந்துச்சு அதிமுக? டாஸ்மாக் வந்து அதனுடைய ஸ்கெட்சே வந்து அதிமுக கொண்டு வந்தது அப்படின்றாங்க. டாஸ்மாக் என்கிற நிறுவனத்திற்குள் மதுபான விற்பனையை கொண்டு வந்தது அதிமுக என்று சொன்னால் அதில் இருக்கிற குறைபாடு என்னங்கிறது சொல்லணும். மதுபான விற்பனை தனியார் கையிலே கொடுக்கப்பட்டு அது ஏலம் விடுகிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் வந்து தனியார்கள் கொள்ளையடிக்கிற வேட்டைக்காடாக அது மாறி இருந்த சூழலில் அது தனியார் கையில் இருக்க வேண்டாம், அது அரசுக்கு வருகிற வருமானமாகவாது மாறட்டும் என்று சொல்லி அரசு துறையாக அதை மாற்றணும். இதில் திமுக சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியலையே. நாங்கள் ஒன்றும் மலிவு விலை மதுபானத்தை அறிமுகப்படுத்தி விடலையே. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? முதலமைச்சரினுடைய தங்கச்சியும் சொன்னாங்க, முதலமைச்சரும் சொன்னார். முதலமைச்சர் சொல்கிறாரு அடுத்த ஆண்டு ஆட்சி மாறுச்சுன்னா பூரண மது விலக்குன்னாரு சொன்னார். 4-5 ஆண்டுகளே ஆயிடுச்சு இப்போ அவர் சொல்லி. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்களே இது என்ன பண்ணலான்னு கேட்குறோம். நாங்கள் அப்படி சொல்லி கடைகளை குறைப்போம் சொன்னால் கடைகளை குறைச்சிட்டு வந்தோம். கடைகளின் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணது யார்? எந்த நேரம் வேணாலும் மதுபானம் விற்கலாம் இருந்த நிலையில் தமிழ்நாட்டிற்குள்ள இந்த மதுக்கடைகள் இவ்வளவு நேரம் தான் திறக்க வேண்டும் என்று நேரத்தை வரையறுத்ததுங்கிறது என்ன? முதல்ல மது விற்பனையை மதுவை கன்சப்ஷன் எடுக்கிற ஆட்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான வேலை தான் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றது. இதையெல்லாம் அதிமுக தான் இந்த நடவடிக்கைகள் எடுத்தது. அது போதாது நல்லவா நீங்கள் பேசுனீங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த அளவுக்கு அதில் வருமானம் எடுத்து அதில் இவ்வளோ பெரிய மாபெரும் இமாலய ஊழலை வேற செய்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை இல்லையா? தகுதி இல்லாதங்காட்டி தாங்க செந்தில் பாலாஜி பறக்கிறாரு டெல்லிக்கு. எதுக்கு போயிட்டு வந்தார்? சாயந்தரம் கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமாக யாருக்கும் தெரியாமல் முடியாருன்னா என்ன? ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் போயிட்டு வர இடமா டெல்லி இல்லையே. விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எப்போ கொடுப்பாருன்னு பாருங்க. வந்து 3 நாள் ஆச்சு, யோசிச்சுட்டு இருப்பார். இடி ரைட் முடிஞ்சு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? டெல்லி இடத்துக்கு போனாங்கிற விளக்கத்துக்கு கீழே இறங்கணும்னு கொடுக்கலாம் இல்லையா? எத்தனை முறை நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க? ஏர்போர்ட்டில் நானும் தானே பார்க்குறேன், செய்தியாளர்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. நீங்கள் இறங்கணுன்னே விளக்கம் கொடுத்துருக்கலாமே. செய்தியாளர்களுக்கு தெரியாமல் தலைமறைவாக போய்விட்டு தலைமறைவாக ஓடி வர வேண்டிய தேவை என்ன வந்தது உங்களுக்கு? என்ன வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சீக்கிரமாக மக்களுக்கும் தெரியும். இந்த கொள்முதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சார், அதில் நடக்கக்கூடிய சில முறைகேடுகளை தான் வந்து இடி வந்து பெரிய ஒரு அந்த ஸ்கேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த இருந்ததில் பெரிய விஷயமா இதைத்தான் வந்து சொல்கிறாங்க. கொள்முதலில் சலுகைகள் ஒன்று, 2வது நீங்கள் சொன்ன மாதிரி வரி ஏய்ப்பு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ரப்டாக தெரியும் இத்தனை ஒரு பெரிய ஒரு அதுவும் அரசு துறை அப்படிங்கிறப்ப அது அப்ரப்டாக தெரியும். ஏன் இத்தனை நாளாக ஈடிக்கு தெரியலையா, இப்போ தான் தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க. அது நம்ம ஈடி தான் கேட்கணுங்க.
அது எப்போ தேடி எடுக்கணும், எப்போ எடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்களோட பிரச்சனை. அது நாங்களும் அதுதான் கேட்குறோம். நாங்கள் ரெண்டாவது வருஷம் இவங்க ஆட்சி நடத்துகிற போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின சமயத்திலேயே ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தாரு எங்கள் பொதுச் செயலாளர். ஆயிரக்கணக்கான மக்களோடு திரண்டு போய் தான் நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு அந்த உள்ள மனுவை கொடுத்தோம். நாங்கள் அன்னையிலேருந்து இந்த போராட்டங்களில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு உள்ளும் பேசுகிறோம், வெளியும் பேசுகிறோம். இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குதுன்னு இன்னைக்கு தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தரவுக்காக அவங்களுக்கு காத்திருந்திருக்கலாம், எடுத்திருக்கலாம். அது சம்பந்தமா ஆனா அது அரசியல் அழுத்தம் அப்படின்னு சொல்லி திமுக சிம்பிளா முடிச்சிடுறாங்க இப்ப இல்லையா? இப்ப அரசியல் தேர்தல் நெருங்கி நான் வர்றதுனால அதனால மத்திய சொல்றேன். அரசு வந்து அழுத்தம் கொடுக்குது. நீங்க அரசியல் அழுத்தம்னு சொல்லி அதை நாங்க நம்பணும்னா நீங்க 10 ரூபா நாங்க வாங்கவே இல்லைன்னு சத்தியம் செய்யறது நாங்க நம்பணும்ல. நீ நம்புற மாதிரி நீ சொல்ற பொய் யாராவது நம்ப முடியுமா? இது என்ன அரசியல் அழுத்தம்? நீ தான் 10 ரூபாய்க்கு முதல்ல 30 ரூபா வரைக்கும் பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருக்கிறேங்கிறது கண்ணில் பார்க்குறாரு ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டு குடிமகன். அப்புறம் நீங்க வந்து எங்களை அழுத்துகிறார்கள் அரசியல் ரீதியானா? நீ பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்ணும்போது பண்ணுனதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு தெரியுமில்ல. பிராக்டிக்கலா இப்போ வந்து நான் உங்களை கேட்டுறேன். நீங்க ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் எல்லா அரசியல் கட்சிக்காரர்களோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவர், எல்லா மக்களோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவர். நீங்க சொல்லுங்க, 10 ரூபாய் வச்சா வாங்குறாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வைக்கிறேனே, என்ன அப்படின்னா இப்போ ஏத்துக்கூலி இறக்கு கூலி அப்படின்றாங்க. ஒரு 10 ரூபாய் அது ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நான் வந்து ரொம்ப எடுத்தவன் புறங்கையை நக்குவான்னு ஒரு பழமொழியை நான் வந்து ரொம்ப தலைவர் சொன்னார். ரொம்ப தரை லெவல்ல இறங்கி நான் வந்து கள யதார்த்தத்தை சொல்றேன் சார். ஏன்பா 10 ரூபாய்? அதையும் உங்களுக்கு சொல்றேங்க. அந்த 10 ரூபாய் வாங்குற 10 ரூபாய் ஒருவேளை அந்த டாஸ்மாக்ல பணிபுரிகிற ஊழியர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு பாவப்பட்ட அந்த பணியை செய்கிறவனுக்கு போகிறது என்று சொல்லலாம். அந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், அந்த சங்கம் கூட அதிமுக சங்கம் அல்ல, சிபிஎம்னுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் நடத்திய கூட்டத்தில் அவர்கள் செந்தில் பாலாஜியை கண்டித்து பேசிய அந்த தலைவர்கள் பேசிய பேச்சு இருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி வாங்க சொல்லி நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்று சொல்லி. அந்த பணம் அவர்களுக்கும் போவதில்லை. கணக்கு போட்டு ஒரு 10 ரூபா தாள் கூட கீழே விழுந்துடாத அளவுக்கு அள்ளிட்டு போயிட்டு இருக்கு ஒரு குரூப். நான் இதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மறுபடியும் பதிவு பண்ணிட்டு வர்றேன். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தபோது சில காலம் இவர் அமைச்சராக இல்லை, அப்பொழுது பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி அவர்கள் வந்தார். அவருடைய காலத்தில் இந்த பார்கள் டெண்டர் விடப்பட்டது. அந்த பார்கள் அப்போ டெண்டர் எடுத்த ஆட்கள், டெண்டரில் போய் பார் எடுத்த ஆட்கள் இன்றைக்கு பார் நடத்துகிறார்கள். அந்த பார் நடத்துகிறவர்கள் கோயம்புத்தூரில் போராடினாங்க. பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ரோட்டில் வந்து போராடினாங்க, பெண்கள் உட்பட. அந்த போராடியவர்களை வீடு பூந்து அடித்திருக்கிறது இந்த ரவுடி கும்பல். இதை விட கொடுமை, அவன் டெண்டரில் பார் எடுத்து வச்சிருக்கான், அடுத்த நாள் காலையில் வேற ஆள் போய் அந்த பாரை திறக்கிறான். நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. என்ன தெரியுங்களா இப்போ ரூல்? யார் இந்த டெண்டர்லாம் போய் இப்போ பார் எடுத்து நடத்துகிறாங்களோ, பார் நடத்துகிற ஒவ்வொருவரும் மாதம் 2 லட்சம் ரூபாய் இந்த கரூரிலிருந்து வந்திருக்கிற செந்தில் பாலாஜியினுடைய ஆட்களுக்கு அந்த தலைமை, அந்த மாஃபியாவினுடைய தலைவனுக்கு கப்பம் கட்ட வேண்டும். மாதந்தோறும் 2 லட்சம் 3 லட்சம் கட்டுகிறார்கள். 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும். இது எல்லாமே செவிவேலி செய்திகளா? நீங்க மைக் எடுத்துட்டு போங்கன்னு நான் சொல்றேன். நீங்க மைக் எடுத்துட்டு போங்க. நீங்க எங்க கூட வர்றீங்களா? நீங்க போடுறீங்கன்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். பார் உரிமையாளர்களை நீங்க அவங்க முகத்தோட போட்டீங்கன்னா அடிக்கிறான், அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நாங்கள் அதிமுக நாங்கள் வந்து எவ்வளோ வேற போலீஸ் வந்து தெரியுது, போலீஸ்க்கு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. சினிமாலையும் கூட நீங்கள் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு மோசமாக நடக்குது. கோயம்புத்தூரில் மட்டும் மாதம் 120 கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இல்லை, கலாட்டாலேயே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு நம்ம பண்ணியிருந்தோம். டைரக்டாக டாஸ்மாக் கடைகளில் சென்று அங்கே வந்து ஒரு ஆய்வு மாதிரி பண்ணியிருந்தோம். அதில் உண்மையிலேயே 10 ரூபாய் வாங்குறத வந்து நம்மளே பதிவு பண்ணி போட்டிருந்தோம். அப்போவே நம்ம வந்து அரசாங்கத்துக்கு சொன்னோம். மிகப்பெரிய துயர். அதனால சொல்கிறேன், என்னன்னா நீங்கள் பார் நடத்துகிறவங்க அவன் வந்து அரசாங்கத்துக்கு பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி பார் வாங்கி இருக்கிற ஒரு பார் உரிமையாளர். அவனிடம் போய் நீ மாமூல் கேட்குற, மாமூல் கொடுக்க முடியலன்னு சொன்ன. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் வந்து ஏதோ பொய்யா சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்காங்க. சத்தியமே இல்லை. நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. 2 லட்ச ரூபா எனக்கு கொடுக்குறக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்க, கவலைப்படாத, நானே உனக்கு லோன் தரேன், 5 ரூபா வட்டி. 2 லட்ச ரூபா உங்கள்கிட்ட நான் லோன் கொடுத்து அந்த 2 லட்சம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் மாமூல். இந்த 5 ரூபா வட்டியோடு சேர்த்து நீ அதை கட்டணும். இவ்வளோ பெரிய துயரை கொடுக்குறானுங்க. ஒன்றும் பேச முடியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிற்காது. இது வந்து இந்த கும்பல் வந்து தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறது. எவனுமே நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது, நம்ம அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறோங்கிற திமிரில் ஆடிட்டு இருக்கு இந்த கும்பல். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. 2026 மிகப்பெரிய முடிவை இவர்களுக்கு கொடுக்கும். டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. இப்போ ஈடியுடைய ரைடு, அதனுடைய முடிவுகள் எல்லாம் இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இது சரியான நடவடிக்கைகள் நடந்துன்னு சொன்னால் இந்த அரசே கலைக்கப்படுகிற அளவிற்கான நடவடிக்கைகள் வந்து சேரும். சரியாக போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வேகமாக போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
ஏன்னா அது அவங்களுக்கும் அதுக்கான தரவுகள் வேணும். அந்த அதிகாரிகளும் போய் எடுத்து எங்கே ஊற்றினால ஒரு விஷயத்தை கொண்டு போய் பண்ண முடியாது. அவங்க அதுக்கான தரவுகளை திரட்டி பிறகு நீதிமன்றத்திற்கு போய் இந்த வழக்கு நடக்கும். நாம் மக்கள் மன்றத்தை இதை வச்சுட்டே இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் இவ்வளவு பெரிய கொடூரத்தை, இவ்வளவு பெரிய ரவுடிசத்தை, இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற வேலையை இப்படி ஒரு எந்த விதமான அச்சமும் இல்லாமல், கூச்சநாச்சம் இல்லாமல் வெளிப்படையாக கொள்ளையடிக்கிற கும்பலிடம் தமிழ்நாடு மாட்டி எடுக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் மக்கள் மையப்படுத்திட்டே இருக்கிறோம். மக்கள் முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. இப்போ மறுபடியும் இது ஒரு பெரும் பரபரப்பு. எல்லா விதமான சமரச முயற்சியும் இவர்கள் எடுக்கிறார்கள். சபரீசன் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எதற்காக இப்போ போயிருக்காருன்னு தெரியல. நேற்று இன்னைக்கும் டெல்லியில் இருக்கார். அவர் யாருடைய காலிலெல்லாம் விழ வேண்டுமோ அவர்கள் அத்தனை பேரின் காலிலும் இவர்கள் விழ தயாராகி விடுவார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் சங்கடப்படுற ஆளுகளே இல்லை. கதவை சாத்திட்டு கப்புன்னு காலில் விழுவாங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ. அந்த மாதிரி ஒரு சமரசத்துக்கு உட்பட்டு ஏதாவது தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம். அது எனக்கு தெரியல. அது இல்லைன்னா, சட்டப்படியாக அது நடந்துச்சுன்னா உறுதியாக இவர்கள் தண்டனை பெறுவார்கள். இந்த அமலாக்கத்துறை வழக்குகள் சம்பந்தப்பட்டு திமுகவிடம் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். திமுகவினரிடம் அது கேள்வி கேட்குறப்ப அவங்க சொல்றது, இந்த வழக்கு எல்லாமே அதிமுக காலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த விஷயத்தை வச்சு தான் வழக்கு தொடுக்கப்பட்டு அது அந்த ஆட்சி காலத்தில் உள்ள பிரச்சனை, அதை எங்களோட வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த எந்த வழக்குகளை எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி வந்து முத்துரைகளினுடைய அமைச்சராக இருந்தாரா? டாஸ்மாக் வந்து அவர் கையில் இருந்துச்சா? இல்லை, இதுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அதைத்தாங்க நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்கள் கட்சி விட்டே அவர் நீக்கிறோம். நீங்கள் அப்போ என்ன சொல்ல வந்தீங்க? அந்த வழக்கே என்ன? அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பணம் வாங்கிவிட்டு வேலை வாங்கி தர முடியாத காரணத்தால் பணத்தையும் திருப்பி கொடுக்கல. இதுதானே வழக்கு. இந்த வழக்கில் பிரச்சனை என்ன? ஒரு முதலமைச்சர் சரியானவராக இருந்தால் அமைச்சர் ஊழல் செய்ய விரும்பி இருக்கிறார், பணத்தை வாங்கிட்டு வேலை போடலான்னு வந்திருக்கார். தகுதியுடையவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது, இவரால் வேலை வாங்கி தர முடியல. அதில் தான் செந்தில் பாலாஜி மாட்டிக்கிறார். எங்கள் அரசு சரியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் கட்சி விட்டு வெளியேற்றப்படுகிறார். நீங்கள் தானே சொன்னீங்க, இதே ஸ்டாலின் தானே சொன்னார் ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி, எல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு சொன்னதே நீங்கள் தானே. வழக்கு போட்டதே நீங்கள் தானேயா. நீ சொன்னதை விடுங்க, வழக்கு போட்டதே இவங்க தான். அப்புறம் இன்னைக்கு என்ன இப்படி அப்படியே யூட்டர்ன் அடிக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கள் ஆட்சியில் நடந்துச்சுங்கிறீங்க. எங்கள் ஆட்சியில் நடந்திருந்தா வேலையெல்லவா கிடைச்சிருக்கு அவனுக்கு? எதுக்கு போய் அவங்க புகார் கொடுக்க போகிறாங்க? நாங்கள் பணம் கொடுத்து எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லைன்னு புகார் எப்படி கொடுப்பாங்க? அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை யார் பண்றா? யார் இவங்களை பழிவாங்க? இவங்க தான் தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை இவங்க தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜக வந்து எங்களை அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையா தான் இந்த இடி ரைடு அத்தனையுமே நடக்குதுங்கிறாங்க. அப்ப 10 ரூபா நீ வாங்கலன்னு சொல்ற, அப்படிதான் அர்த்தம். மறுபடியும் 10 ரூபாய்க்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். இப்ப இடி என்ன சொல்றாங்க? இப்ப இந்த ஊழல் நடக்குதுங்கிறாங்க. மத்த ஊழலை விடுங்க, மக்களுக்கு வெளிப்படையா தெரியாது. இது தெரியுமில்ல மக்களுக்கு. அப்ப இதையும் நீ மறுத்துட்டு இருக்கிறீல்ல. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு மாட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு அரசியல் அழுத்தம் உடனே இவங்க எடுத்துருவாங்க. எங்கள் திராவிடத்தை வந்து அழுத்த நினைக்கிறீர்கள், எங்களை அழித்து முடித்த. என்னையா கதை பேசுறீங்க? திராவிடம் சொல்லி குடிச்சா உங்களுக்கு திருட சொல்லி? உங்களோட நம்முடைய அங்க முன்னாள் இருந்த தமிழ்நாட்டினுடைய இத்தனை தலைவர்களும் உங்களுக்கு போதிச்சாங்களா போய் இப்படி எல்லாம் திருடிட்டுவான்னு? சட்ட போராட்டம் நடத்தி நாங்க எதா இருந்தாலும் நாங்க வெற்றி அதை செஞ்சுட்டு போங்க. அதை செய்யுங்க. நீங்க சட்ட போராட்டம் நடத்துங்க. எப்படி சிக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க. சட்ட போராட்டம் அல்ல அது. சட்டத்திலிருந்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீர்கள். முடிஞ்சால் செய்து பாருங்கள். அதைத்தான் நாமளும் சொல்றோம். அதை ஏன் இவ்வளவு தூரம் அரசியல் படுத்திட்டே இருக்கிறீங்க? வழக்க போட்டா வழக்க சந்திச்சுட்டு போங்க. எதுக்கு ஈடியில் ரைடு வந்தவங்க எதுக்கு அடிச்சீங்க? ஈடி ரைடு வந்த அதிகாரிகளை, மத்திய அரசு அதிகாரிகளை, சட்டம் ஒழுங்கு தரந்தாழ்ந்து கிடக்கிற நீங்க பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லையும் கூட இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டது உண்டா? நீங்க மத்திய அரசு அதிகாரிகளை அடிச்சு கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில், எஸ்பி ஆஃபீஸில் போய் தஞ்சம் அடைஞ்சவங்க உட்கார்ந்தது, வந்த பெண் அதிகாரியின் கையை உடைச்சது, அவங்க வந்த கார்களை உடைச்சது செந்தில் பாலாஜியினுடைய ரவுடி கும்பல் பண்ணலையா? நீங்க சட்டப்படி சந்திக்கிறவங்க எதுக்கு அந்த வேலையை செஞ்சீங்க? எதுக்கு ரவுடிசம் பண்றீங்க? உங்களுக்கு நல்லா தெரியுது, மாட்டுவோன்னு தெரியுது. அன்னைக்கு அவங்கள அடிச்சு அவங்கள உள்ள வராம வீட்டுக்குள்ள வராம தடுத்து நிறுத்தின போது தான் பின்பக்க வழியா இவங்க எடுத்துட்டு ஓடுனது டாக்குமெண்ட்ஸை. அந்த அதிகாரிகள் அன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸில் போய் உயிருக்கு பயந்து தஞ்சம் அடைஞ்சாங்க, மத்திய அரசினுடைய அதிகாரிகள். அப்புறம் இவங்க வெளியே வந்து வெறி நியாயம் பேசுறது, நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக சந்திப்போம். சந்திங்க, உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்கிறா. போய் வழக்கு நடத்துங்க. எதுக்கு டெல்லி போனீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க டெல்லிக்கு சட்டப்படி சந்திக்கிறதுக்கு. இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலில் அதிமுக காட்டக்கூடிய தீவிரத்தை மற்ற விஷயங்களில் காமிக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் இஷ்யூ ஆகட்டும், மும்மொழி கொள்கை பிரச்சனையாகட்டும், அதிலெல்லாம் அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக எதிர்ப்பை பதிவு செய்யலை, அவங்க அமைதியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். நல்ல கேள்வி நீங்க கேட்கறது. இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லுங்களேன். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்துக்குள்ளேயும்
நாங்கள் ஆளுங்கட்சி எடுத்த முடிவுக்கும் நாங்கள் ஒத்துதான் போயிருக்கிறோம். அதை நாங்கள் எதிர்த்துலாம் பேசல. ஆளுங்கட்சி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் போய் கலந்துருக்கிறோம். எங்கள் கருத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இது இப்போ இந்த பிரச்சனைகளில் இந்த பிரச்சனையினுடைய தன்மை என்ன எதுக்காக நீங்கள் இந்த திமுக அரசு இது இப்போ பேசிகிட்டே இருக்கு? எனக்கு புரியல, அதை சொல்லுங்கள். அது சுத்தி வளைச்சு வந்து தேர்தல் நேரத்துல அதிமுக எந்நேரம் பாஜகவோட கை கோர்க்கும்ங்கிறத மறைமுகமா சொல்ல வர்றாங்களா என்னன்னு தெரியல. பாஜகவோட கை கோர்க்குது பாஜகவோட. இவங்களுக்கு வந்து இவங்களோட பிரச்சனை இந்த யார் அந்த சாருங்கிற பிரச்சனையில அந்த முழக்கம் எடுத்தோம் இல்லையா, அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளே அந்த மாணவிக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இல்லாத அருவருக்கத்தக்க வேலையை செய்தவன் யார் என்கிற கேள்வியை கேட்டவுடன் அன்றையிலிருந்து திமுக தொடங்கிய இந்த ஆட்டம் 3 மாதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அது சரியில்லைங்கிறா, இது சரிங்களா? என்ன சொல்ற, நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும், இதை எதிர்க்க வேண்டும், அவ இல்லைங்கிறான். அப்படி ஒரு சிந்தனையே இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, நாங்கள் அப்படி செய்ய போறது இல்லை. இதை மத்திய அரசு இதுதான் சொல்லிட்டு இருக்கு. நாம என்ன கேட்கிறோம், அப்படி கொண்டு வந்தால் ஏற்க முடியாது. அதிமுக சொல்லிடுச்சு, தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அளவிலே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும், பிரதிநிதித்துவத்தினுடைய சதவிகிதம் குறையும் என்றால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெளிவா சொல்லியாச்சு. பண்ணலன்னு அவங்க சொல்லியாச்சு. இப்போ என்ன சார் பேசணும்? இது எங்க சார் இறங்கி போராடணும்? எதுக்கு நீ ரோட்டில் நீ போய் போராடிட்டு இருக்க? ஆளுங்கட்சி வேலை இல்லாத வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இல்ல குரல் நசுக்கப்படும், தென்னகத்துடைய குரல் நசுக்கப்படும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராடத்தான் சார் வேணும். வருமுன் காப்போம் அப்படிங்கறது தானே சார் அரசியல்ல ஒரு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். திடீர்னு வந்து தமிழ்நாட்டு மீது வந்து 10 மடங்கு மத்திய அரசே வரியை உயர்த்தாதே அப்படின்னு தெருவில் இறங்கி எல்லாரும் போராடலாமா? நான் எங்கடா 10 மடங்கு உயர்த்தினேன்னு கேட்பான்ல. உயர்த்திட்டீங்கன்னா நாளைக்கு வருமுன் காக்கிறதுக்கு நான் போராடணும். இது என்ன சார்? இது ஒரு அறிவிலித்தனமான வேலை இல்லையா? அப்படி ஒரு திட்டம் இல்லைன்னு சொல்லியாச்சு மத்திய அரசு. அதிமுக இங்க பிரதான எதிர்கட்சி. விகிதாச்சார அடிப்படையில நாங்க வந்து கொண்டு வருவோம்னு அமித்ஷா சமீபத்திய பேட்டியில கூட சொல்றாரு. இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் நான் சொல்கிறேன், மத்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் கொண்டு வருகிற திட்டம் இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறோம், சார் உங்களுக்கு யார் தான் சொன்னா, இந்த தகவல் எப்படி தான் வந்துச்சு, அதையாவது சொல்லுங்க, போராடலாம், எல்லாரும் போராடலாம். இப்ப போராடுறதுக்கு எல்லாரும் தயார்னு சொல்லிட்டோம். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க அனைத்து கட்சி கூட்டத்தீங்க, நான் அதிமுக பிரதான எதிர்கட்சி, நீங்க ஆளுங்கட்சி போராடுறேங்கிறீங்க. அதிமுக என்ன சொல்லுது, உறுதியாக எதிர்த்து போராடுவோம்ன்றுச்சு. அதிமுகவின் நிலைப்பாடு அதுதான். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அன்னைக்கு கலந்து கொண்ட எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாடும் என்ன, பண்ணினா போராடுவோம், ஏத்துக்க முடியாது. எல்லாரும் இப்ப எதுக்கு மறுபடியும் பேசிட்டு இருக்கிற? அது வரவே இல்லை இல்லையா? அப்பன்னா உன்னுடைய பிரச்சனையை பேசுபொருளாகவே மாறி இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கணும். திசை திருப்பல் அப்படின்ற நிச்சயமான வெளிப்படையான திசை திருப்பல். நாங்கள் சொல்லுகிறோம், மாநில உரிமைகளை எல்லா காலங்களிலும் விட்டு கொடுத்த அமைப்பு திமுக. அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் முழுமையாக இழந்து போனது. இவங்க வெறும் கதை பேசுவாங்க, இப்படி மேடையில் நின்று வீரவசனம் பேசுறது, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் செயல் எல்லாம் கோட்டை. கச்சத்தீவு போனது யாரு பீரியடு, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது யாரு பீரியடு, எமர்ஜென்சிமா, எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு மத்திய அரசு கூட்டணி ஆட்சி 18 ஆண்டு காலம் இருந்தது யாரு? ஏன் கச்சத்தீவு எடுக்கணும்னு பேசல? ஏன் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு திருப்பி கொண்டு வரல? காவிரி உரிமை பறிபோனது யாரோட காலம்? காவிரி உரிமையை பெறுவதற்கு காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதனுடைய தீர்ப்பை வந்து அரசிதழில் வர முடியாதபடி தடுத்து வைத்திருந்தவர்கள் யார்? ஒட்டுமொத்த இனமும் இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? எந்த இடத்துல திமுக மாநில உரிமை பாதுகாத்துச்சு? முல்லை பெரியார் மாநில உரிமை இழந்தது யார்? மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தவன் யார்? நீட் தேர்வை கொண்டு வருகிற போது மத்திய அமைச்சராக இருந்தவன் யார்? மத்திய அரசிலேயே இடம்பெற்று மத்திய அரசையை நடத்தியவன் யார்? தமிழ்நாட்டினுடைய எல்லா மாநில உரிமைகளும் நீங்க தானையா கொடுத்தீங்க. ஸ்கெட்ச் வந்து அப்போ வேற மாதிரி இருக்கு, இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் அதுக்கு நேர் மாறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நாங்க ஒப்புதல் கொடுத்த அந்த திட்டமும் இப்போ நடைமுறையில் இருக்க திட்டம் அப்படியே வேற வேற. இது வந்து எவ்வளவு பெரிய நாடகம் ஏங்க! ஒரு திட்டம் வருகிறது, இந்த திட்டத்தால் என்ன பாதிப்பு வரும் என்பது தெரியாமல் அந்த திட்டத்திற்கு நாங்கள் கையெழுத்து போட்டு விட்டோம் என்று சொல்லுவது அரசியல் அறிவிலித்தனமா இல்லையா? நீங்க அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டீர்களா இல்லையா? அரசியல் சூழ்ச்சியில இதெல்லாம் மாற்றி எழுதப்படுது. அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இவங்க வந்து அப்படின்னா நீட்டினுடைய ஸ்ட்ரக்சர் மாத்தணுங்கிறதா திமுகவின் போராட்டமா? நீட் ஒழிக்கிறது போராட்டம் இல்லையா? நீட்டோட ஸ்ட்ரக்சர் மாத்தி பழைய நீட் கொண்டு போயிடலாங்கிறாங்க. பழைய நீட் ஒன்று இல்லை, அதே நீட் தான் இருக்கு. கால சூழலுக்கேற்ப அரசியல் முடிவுகள் மாறுறது இயல்பு தானே. அப்படின்னா தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கோங்க. நீங்க பண்ணின தப்ப நீங்க மாநில உரிமையை கொடுக்க நாங்க தான் கொடுத்துட்டோம், தப்பு தான், நாங்க எதிர்பார்க்கல, திருப்பி அந்த மாநில உரிமையை எடுக்கிறதுக்கு நாங்க போராடுறோம் சொல்லுங்க.
சும்மா பொய் சொல்லக்கூடாதுல்ல. மாநில உரிமை நாங்கள் தான் காத்தவர்கள். ஒரே ஒரு மாநில உரிமை திமுக வென்றெடுத்த மாநில உரிமை ஒன்றை காட்டுங்கன்னு நான் கேட்குறேன். ஒன்று காட்டுங்க. இந்த மாநில உரிமை நாங்கள் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ மும்மொழி கொள்கை வருவோமே, மும்மொழி கொள்கையில அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? உறுதியாக எதிர்க்கிறோம். இன்னைக்கு சொல்லல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது, முதலமைச்சராக இருக்கிற போது தான் NEP வருகிறது, புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு வருகிறது. அன்றைக்கே எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் தொடரும். இப்ப மும்மொழி கொள்கையில் என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்ப எனக்கு அதை சொல்லுங்க. நீங்க தான் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துட்டீங்க, நாங்க ஏத்துக்கல. அதிமுக அரசு ஏத்துக்கல, திமுக அரசு தான் ஏத்துருக்கு. இல்ல ஏத்துக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கான எதிர்ப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்த வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு குழந்தை, அரசு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது பொது தேர்வு தான். எங்கேயோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து பரீட்சை எழுதுற பையனுக்கான வினாத்தாள் இந்த சென்னையில வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. அதை நீ வந்து அந்த சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த மாணவனுக்கு கொடுத்து நீ பரீட்சை நடத்தணும். இது பொது தேர்வு இல்லையா? அது இந்த ஸ்ட்ரக்சர் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாங்க. இவங்க போட்ட இவங்களுடைய கல்வி குழுவிலிருந்தே கல்வி நிபுணர்கள் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு உள்ளாடி வரமாட்டோம்னு போராட்டம் நடந்துட்டு தானே சார்? எங்க ஏன் போனீங்க? நம்ம தான் பார்த்தோமே, செக்ரட்டரி எழுதியிருக்கிற கடிதத்தை பார்த்தோம்ல. நாங்கள் தீவிரமாக அதற்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். நல்லா எழுதியிருக்கிறார் செக்ரட்டரி. உங்களுக்கே தெரியாம செக்ரட்டரி எழுதிட்டாரா? யாருமே உங்க கண்ட்ரோல் இல்லையா? போலீஸும் கண்ட்ரோல் இல்லை, செக்ரட்டரியும் கண்ட்ரோல் இல்லை, யாருமே கண்ட்ரோல் இல்லை. இது என்னையா அரசாங்கம் இது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இது வந்து அடிப்படையில பச்சையா போய் சொல்றாங்க. இந்த 3 மொழி கொள்கை, இந்த பிரச்சனை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவன் 3வது ஒரு மொழியை நீ படிங்கிறான். அது தேவையில்லைன்னு நாம் சொல்றோம். அவங்க இது ஹிந்தி திணிப்பு அல்ல என்று சொல்லுகிறார்கள். அது ஹிந்தி திணிப்பாக இருந்தாலும் திணிப்பு இல்லாமல் இருந்தாலும் இன்னொரு மொழி எனக்கு வேண்டாம். நாங்கள் ரொம்ப அடிப்படையான கேள்வி அதிமுக முன்வைக்குது. தமிழ் கட்டாயம், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் கட்டாயம். ஆங்கிலம் கட்டாயம். ஆங்கிலம் யாருக்கெல்லாம் கட்டாயம்? எல்லா மாநிலத்தில் இருக்கிறவனுக்கும் கட்டாயம். எல்லாரும் ஆங்கிலம் படிச்சுட்டான்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு மொழி? 2வது மொழி அவனே படிச்சுட்டான், 3வது இன்னொரு மொழி எதுக்கு? இதுதான் எங்கள் கேள்வி. எனவே இருமொழி என்பது போதுமானது. இதை பற்றி பேச முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் அதிமுக வந்து மிக தெளிவாக நாங்கள் அறிவித்து விட்டோம். எந்த காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசு கொண்டு வந்தாலும், எந்த மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்லை. தெளிவான நிலைப்பாடு. இதுக்கு எதுக்கு திமுக இவ்வளோ சத்தம் போட்டுக்குது? இல்லை, மொழிக்கொள்கை அவன் திணிக்க முடியுமா? மொழிக்கொள்கை அப்படிங்கனாலே திமுக தான் அப்படிங்கிறது மக்கள் மைண்ட்ல செட் ஆகிற மாதிரியே பேசிட்டே மக்களை ஏமாத்துறது திமுக தான். நீங்க பதிவு வச்சுக்கோங்க. படித்த இளைஞர்கள் வர்றீங்க, உண்மையான அரசியலை தெரிந்து கொள்ள விரும்புகிற இளைஞர்கள் இதை பார்த்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிதான் இவன் 50 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப என்ன பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அமுல்படுத்தினால் அதுக்கு நாங்கள் 2000 கோடி தருகிறோம். இதுதானே மத்திய அரசினுடைய திட்டம். அதை அமுல்படுத்துவதற்கு 2000 கோடி. நீ அமுல்படுத்தல, விட்டுட்டு போ. இப்ப எதுக்கு நீ சண்டை போட்டுருக்க? எனக்கு புரியல பர்சனலா இந்த கான்செப்ட். எதுக்கு சண்டை போடுற? பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் புரியல. பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எதிர்நோக்கி அந்த 2000 கோடியை ரிலீஸ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தமிழக அரசு நினைக்குது. தமிழக அரசு 46,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த முறை ஒதுக்கி இருக்கிறது. 46,000 கோடி ரூபாயோடு ஒப்பிடுகிற போது இந்த 2000 கோடி என்னங்கிறது நீங்களே யூகிச்சுக்கோங்க, பார்க்குற மக்களுக்கு புரியும். நம்ம 46,000 கோடி ஒதுக்குற இடத்துல ஒரு 2000 கோடி இந்த ஒரு திட்டத்துக்கு நான் வச்சுக்கிறேன். இந்த திட்டத்தை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு 2000 கோடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் தருவேன். எனக்கு திட்டம் வேண்டாம், உன் பணம் வேண்டாம், நான் என் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், வேலை முடிஞ்சு, அவ்வளோதானே. இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லாததை பிரச்சனையாக காட்டுறதுல இந்த அரசாங்கம் அட்டகாசமா வேலை செய்யுது. ஆனா நம்ம வந்து இதெல்லாம் பத்தி பேசுறப்ப நீங்க பாஜக ஆதரவா பேசுறீங்க, அதிமுக வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது. இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து சாமி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து சாத்தான்களின் தூதுவர்கள்பாங்க. சாமியே இல்லைங்கிறவனுக்கு சாத்தான் எப்படி இருப்பான்? இவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க நீ செய்யற தப்புயான்னு சொன்னா நீ வந்து பாரதிய ஜனதாவின் ஆளுங்கிறது. நான் பாரதிய ஜனதா ஆளும் இல்லை, நான் காங்கிரஸ் ஆளும் இல்லை. நான் பாரதிய ஜனதா கூட மந்திரி சபையை பங்கிட்டு கொண்டவன் அல்ல, புரியுதாங்களா? நீ தான் பங்கிட்டு கொண்டு இருந்தா, வெகுகாலம் நீ தான் பங்கிட்டு கொண்டு இருந்த. நாங்கள் காங்கிரஸோட மந்திரி சபையில் இருந்தேன், நீ வந்து மொத்தமாக மத்திய அரசையும் நடத்திட்டு இருந்த. நாங்கள் கூட்டணி தான், தேர்தல் கூட்டணியில் இருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தபோது தானே இந்த நீ கையெழுத்து போட்ட மீத்தேன் திட்டத்திலிருந்து தஞ்சை மண்டலத்தை எங்கள் பொதுச்செயலாளர் பாதுகாத்தாரு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக போட்டு. அன்னைக்கு பாரதிய ஜனதா எங்களுக்கு விட்டு கொடுத்துச்சா? பாரதிய ஜனதாவை எதிர்த்து நாங்கள் நிறைவேற்றி காட்டணும். 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு நீட் தேர்வில் கொண்டு வந்தார் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போடல. என்ன செஞ்சார்?
அவர் இப்போ அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சர் கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவரே அவசர சட்டமாக போட்டு அந்த ஆண்டே 500 பிள்ளைகளை மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பினார். அதுதான் என் முதலமைச்சர். அவர் தானே ஆளுமை மிக்க முதலமைச்சர். நீங்க உட்காந்துட்டு மத்திய அரசு எங்களை நசுக்குகிறது, அவர்கள் எங்களை அரசியல் பழி வாங்குகிறார்கள், அதிமுக பிஜேபியோடு இருக்கிறது, அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை, உங்க தான் அதிகாரம் இருக்கு. இதையே எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பேன்? 4 வருஷம் முடிஞ்சு வச்சுட்டு ஆட்சிக்கு வந்து. அப்போ வெற்று கூச்சல்களாலேயே மக்களினுடைய பசியை ஆற்றிவிட முடியும் என்று இவர்கள் கணக்கு போட்டார்கள் என்றால் அது பொய். அது நடக்கவே போறதில்லை. அப்படி ஒரு கற்பனாவாதம் பார்த்தா இப்போ பட்ஜெட்டையும் வெளியிட்டு இருக்காங்க. எனவே இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் முழுமையாக தோற்று போய் விட்டார்கள். வெற்று விளம்பரங்களும் வெறும் மேடை பேச்சுகளும் வெறும் வாய்ச்சவடாலும், வாய்ச்சவடால் தான் சொல்லணும். முதலமைச்சர்ல தொடங்கி இந்த கடைசி உறுப்பினர் இந்த களிசடையாக எழுதுகிறார்கள் பாருங்க இணையதளங்கள்ல, அந்த பசங்க வரைக்கும் வாய்ச்சவடால் தான் திமுக. வேற ஒண்ணுமே இல்லை. ப்ரொடக்டிவா இதை நாங்கள் சாதிச்சோம் அவங்க காட்டுறதுக்கு அவங்க ஆட்சியில் ஒண்ணுமே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், 11 மருத்துவக் கல்லூரி வாங்கினார் எங்க பொதுச் செயலாளர் ஒரே ஆட்சி காலத்துல. நான் கேட்குற ஸ்டாலின் 4 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி அதுக்கப்புறம் நீங்க அனுமதி வாங்கினீன்னு காட்டுங்க. ஒண்ணு காட்டுங்க. உண்டா? 2000 அம்மா மினி கிளினிக்ல கொண்டு வந்தார். வந்தோடனே முதல் மாசத்தை மூடுனீங்க. அதுக்கப்புறம் அந்த மினி கிளினிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ற ஒரு திட்டம் உண்டா இன்னைக்கு வரைக்கும்? அத்திக்காவடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் அடுத்த கட்ட பணிக்கு போய் ஆகணும். தொடங்கி இருக்குதா? எத்தனை ஆண்டு காலம் நான் நிறுத்திட்டு இருக்கிறீங்க? வைகை குண்டாறு திட்டம் என்னாச்சு? கொண்டு வந்தது யாரு? தமிழ்நாடு முழுக்க தூர்வாரும் பணிகளை தொடங்கி அவ்வளவு பெரிய அளவுக்கு குடிமராமத்து பணிகளை செய்து ஒரு கிட்டத்தட்ட 100கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி அத்தனை வேலையும் செய்து விவசாயிகளை பாதுகாத்தது யாரு? எந்த அரசாங்கம்? நீங்க என்னதான் செஞ்சீங்க வந்த பிறகு? அதனுடைய தொடர்ச்சியாகவாது நீங்க தொடர்ந்து வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க மாதிரி நீங்க விவசாயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணதை அவங்க டெக்னாலஜில கான்சென்ட்ரேட் என்ன வந்திருக்கு? டெக்னாலஜில என்ன வந்திருக்கு? முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தொடர்ந்து பல முயற்சிகள். முதலீடுகளை எல்லாரும் இருக்கிறோம். அதை பேசணும்னா அது இன்னும் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்க வேண்டிய சப்ஜெக்டா போயிடும். முதலீடுகளை நீங்க என்னதான் ஈர்த்திருக்கிறீங்க? காட்டுங்கிற ஏதாச்சும் ஒண்ணு காட்டுங்க கேட்கிறோம். நீங்க மீண்டும் மீண்டும் முதல்வர் சொல்லி இப்ப வரைக்கும் சொல்றது இலவசமா மகளிருக்கு நாங்க பேருந்து விட்டுருக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய், இதையே பேசிட்டு இருக்கு. இதுவா வந்து இது திட்டமா? இது மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுக்குற, நாங்க பாராட்டுறோம். அதனால நான் வந்து இது சங்கடப்படல. ஆனா நீடித்து நிலைத்து பயன் தரக்கூடிய திட்டத்தை ஒரு அரசாங்கம் உருவாக்கணுமா இல்லையா? அதனுடைய ஆட்சி காலத்துல ஒண்ணுமே இல்லையே. ஒரு காலேஜ் கொண்டு வரக்கு உனக்கு இல்லை, நீ என்னமோ கவர்மெண்ட் நடத்தினு பேசிட்டு இருக்கிறீங்க. என்னத்த பேசுறது கூட? தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நிறைய நேரம் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.